கௌரவ ஆளுநர் அவர்களிடம் இந்த பாதை எங்களுடைய பாவனைக்காக திறந்து தரும்படி என்னிடம் பல முறை கோரிக்கைகளை விடுத்திருந்ததை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். දශක 3ක් පමණ තිබූ ඒ ක්‍රියාවල කොටසක් හැටියට තමයි අපිට මේ භූමිය අත්පත් කරගෙන මෙලෙස යම් අවහිර බාධක ඉදි කරන්නට සිදු වුණේ. නමුත් ඒ ත්‍රස්තවාදය ඉවර ඒ වගේම ඒ පාරවල් විවෘත කරන්න ඔබලාගෙන ඒකම අප සියලු ප්‍රදේශවාසීනුත් මෙම ප්‍රදේශයේ උතුරාත්‍යාපත්තුමන්ට නාවික ආත්‍යාපත්තුමන්ට අපගේ කෘතඥතාවය මේ අවස්ථාවේදී අපි පිරිනැමිය යුතුයි. මේ ආකාරයෙන් මේ මාර්ගය නැවත අපාට ලබා දීම සම්බන්ධයෙන් நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இந்த வீதி திறப்பு விழாண்டது இன்றைக்கு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய வகையில் கட்டள தளபதி அட்மிரல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய அரசில் எதிர்காலத்தில் பாதுகாப்பு உயர்தலைவங்கள் என்று இருக்க முடியாது என்பதை அவர் பல சந்தர்ப்பங்களில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் படை முகாம்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அங்கங்கே இருக்கலாம் என்பதையும் தென்னிலங்கையினுடைய சுதந்திரம் அவர் தெளிவுபட உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையில் எங்களுக்கு அந்த பயங்கரவாதிகளிடமிருந்து ஒரு அமைதியான சுதந்திரத்தை பெற்று தந்ததற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நீதியை செப்பனிட்டு தருவதாக கௌரவ ஆளுநர் ஜெனரல் சந்திரசூரி அவர்கள் உறுதிமொழி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் விரைவில் அது ஆரம்பிக்கப்படும். அதை விட உங்களுக்கு வேறும் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. நான் இங்கு வந்து போகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இருக்கின்றீர்கள். குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? யாருங்க பங்குறது உங்களுக்கு இங்க எல்லாத்துக்கும் பொறுப்பா நீங்களா